வணக்கம் மக்களே, நான் உங்கள் நசீர். ஈரான் யூஎஸ் வார் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, யூகேயோட ரீசன்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த வாருக்கு யூஎஸ்ஏக்கு கிடைச்சிருக்கு. அது ஏங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அதில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஈரான். அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். ரீசெண்டாக யூகேவோட பிரசிடென்ட் ஸ்டாமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இப்போ நடக்கிற ஈரான் அண்ட் யூஎஸ்ஏ வாரில் நாங்கள் யூஎஸ்ஏ கூட கைகோர்க்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மிசைல் அட்டாக் ஆன் யூஏஇ, அதாவது மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக யூஎஸ் ஏர் பேசஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அந்த அட்டாக் அப்படிங்கிறது சர்வதேச விதிகளை மீறுதான். அது இந்த மாதிரி பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்கிறாரு. எங்களுக்கு என்ன கேள்வினா, இதே மாதிரி தானே ஒரு ப்ரிமிட்டிவ் அட்டாக் அப்படிங்கிற பேரில் ஈரான் மேலே குண்டுகளை முதல்ல போட்டது யாரு? யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் தானே. அது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது மக்களை உங்கள் பார்வைக்கு நாங்கள் அதை விடுறோம். அதோட சேர்ந்து ட்ரம்ப்பும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட் பார்க்குறப்பே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அவர் என்ன சொல்றாருன்னா, 6 பேர்கிட்ட எங்கள் அமெரிக்கன்ஸ் இறந்துருக்காங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி தான் தட்ஸ் வே இட் இஸ் லைக்லி டு பி அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதாவது நமக்கு முன்னாடியே இப்படி தான் இருக்கும், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் அப்படிங்கிறது 3 to 4 வாரம் நீடிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கற்றுனாலும் இந்த வார் அப்படிங்கிறது 3 to 4 வாரம் நீடிக்கும். இது யூஎஸ்ஏட வார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு யூஎஸ்ஏ வார் அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் திடீர்னு யூகே இந்த சீனுக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரானோட மிசைல் அட்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 2 விதமான அட்டாக்ஸ் பண்றாங்க. மிசைல் அட்டாக்ஸ் பண்றாங்க. ஒன்று ஹைப்பர்சோனிக் மிசைல் அட்டாக், ஒன்று பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை மலையே டுவர்ட்ஸ் இஸ்ரேல்லையும் யுஏ கல்ஃப் மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஏர் பேசஸ் மேலேயும் பண்றாங்க. ஸோ இதை இஸ்ரேலால அவங்க வச்சிருக்க இன்டர்செப்டார்ல கூட அந்த அயன் டோமால கூட தடுக்க முடியல. ஆக்சுவலா தடுக்க முடியலங்கிறத விட மோரப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இதை அவங்க ஈரான் பண்றாங்க. அவங்க முதல்ல அனுப்புறது என்ன, ஒரு கொத்தா ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி மிசைல்ஸ் எல்லாம் முதல்ல அனுப்பிச்சிடுறாங்க. அந்த இன்டர்செப்டார்லாம் அந்த குட்டி மிசைல்ஸை தடுக்கிற வேலையில பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய மிசைல் ஒன்று அமிச்சு அந்த 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 அயன் டோமையும் அந்த இன்டர்செப்டார்ஸ்லையும் காலி பண்ணிட்டு அது அட்டாக் அப்படிங்கிறது நடந்துருது. இதுதான் ஒரு ஏவுகணை மலையே, நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏவுகணை மலையை ஈரான் டுவர்ட்ஸ் மிடில் ஈஸ்ட்லையும் இஸ்ரேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. இதனால தான் மெயினாக ஆக்சுவலாக யூகே இந்த சீனுக்குள்ளே யூஎஸ்ஏ இழுத்துட்டு வருது. இந்த மெயினாக இங்கே இருக்கிற அவங்களோட மிசைல் அட்டாக்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும், அந்த கம்ப்ளீட்டாக அந்த மிசைல் அட்டாக்ஸ் எங்கேருந்து நடக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூகேவும் உள்ளே வருது. அவங்க மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்க இதுலேயும் கொஞ்சம் டாக்டிக்கலாகவே ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஈரான் ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஒரு இடத்துல நடக்காம மல்டிபிள் பிளேசஸ் மிசைல் அட்டாக்ஸ் நடக்குது. ஸோ அப்படி மல்டிபிள் பிளேசஸ் நடக்கும்போது ஈவன் தோ லைக் அவங்க ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஜெட் உள்ள வெளில போறதுக்குள்ளேயே அந்த ஜெட்டையும் காலி பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு F-15 ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் ஈரான் கூட சொல்லலாம். இதில் ஈவன் அந்த பீஸ் ஸ்டாக்ல கூட இந்த மிசைல்ஸை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படிங்கிறத ஈரான் ஏற்றுக்கல அப்போவே. இப்போ ஏன் ஏற்றுக்கல அப்படின்னு இப்போ நல்லா தெரியுது. இவங்க எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ஈரான் அட்டாக் பண்ணுற பிளான் அப்படிங்கிறதே ரொம்ப வருஷம் பிளான் அப்படிங்கிறதால ஈவன் தோ அவங்கள்ட்ட இப்போதைக்கு அணு ஆயுதம் இல்லைன்னாலும் மிசைல் அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் அவங்கள இப்போ வரைக்குமே காப்பாற்றிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு ஈரான் மிசைல்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கு, எவ்வளோ காலத்துக்கு இதை பண்ண போது நமக்கு தெரியல. ட்ரம்ப் சொன்ன மாதிரி 3 to 4 வாரம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லெவலுக்கு தான் அவங்களுக்கு ஸ்டாக் இருக்கும். அவங்க ஸ்டாக் தீர்ற வரையும் நம்ம அந்த போரில் இருக்கலான்னு யூஎஸ்ஏ யூகே அண்ட் இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்கா. அது எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி இந்த ஒரு அடுத்த சில நாட்களில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா தான் நமக்கும் அது தெரியும். அடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாம் ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம இதை சொல்லியிருப்போம். இது ஒன் ஆஃப் த ஃபைனல் கார்ட்ஸ். அதாவது 2 அட்வான்டேஜஸ் இருக்குது ஈரானுக்கு. ஒன்று மிசைல் அட்டாக், அதை பற்றி பார்த்தாச்சு. இன்னொன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். அதை அதையும் கையில் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக எண்ணெய் போக்குவரத்துகளை மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பெரிய பாதிப்பை
கண்டிப்பாக இது ஏற்படுத்த போகுது. எஸ்பெஷலி இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 50 to 60 நாட்களுக்குள்ள தான் எண்ணெய் ஸ்டாக்கேஜ் இருக்குங்கிறாங்க. சைனாக்கும் வந்து இது பெரிய பொருளாதார இழப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் கச்சா எண்ணெய் விலை அதிகமானாலே வந்து அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸும் மூடிட்டாங்க பட்சத்தில் வந்து அங்கே எந்த லெவலில் அடி வாங்க போகுதுன்னு தெரில. ஈவன் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், நீங்கள் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எண்ணெயை வந்து இந்தியன் கம்பெனிஸ் கிட்டேருந்து பிளாக்ல வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ரஷ்யா கிட்ட இந்தியா வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தப்ப, குறைஞ்ச விலை எண்ணெய் வாங்கிட்டு இருந்தப்ப, இவங்க ரஷ்யா யுக்ரைன் போர்ல டைரக்டா ரஷ்யா கிட்ட வாங்க முடியாத ஒரு காரணத்தால இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, பிளாக்ல வந்து ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இந்த ஈரானோட மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச யூஏல இருக்கிற ஒருத்தவங்க வந்து இதை பத்தி கேட்டேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவேல வந்து அந்த பேஸ்ல இருந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தினமும் வந்து ஏதோ வந்து வானத்துல பறக்கிற ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஸோ இட் வாஸ் லைக் அந்த ஈவன் அந்த 10-15 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற அந்த கேப்ல வந்து அந்த மிசைல் இருந்தாலுமே, அந்த பேசஸ்ல வந்து அட்டாக் நடந்தாலுமே வந்து அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது இவங்க இருக்கிற இடத்துல வந்து நல்லாவே தெரியுது. பட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து சேஃபா இருக்கணும். நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நேபாளியா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கானா இருந்தாலும் சரி, பங்களாதேஷா இருந்தாலும் சரி, ஈவன் பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, சேஃபா இருங்க. ஏதாவது ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் வந்து துபாயில இருக்கிற கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன்ஸும் கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப சேஃபா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட நாங்கள் வரோம்.